ஏடி தனுஷ்கா ஏடி நான் மனிதனமா கல்லூரிக்கு செல்வது வழக்கம். அப்படி இருக்க நம்மளோட வரவள பிரபாவதி அவர் எங்க நாடு போனா பிரபாவதி எங்கடி போயிருந்த யாரு நானாடி உங்களை தேடி நான் எங்கெங்கெல்லாம் போவது பொண்ணு நான் உங்களை தேட நீங்க நாள் வரை என்ன தேட இப்படியே தேடிக்கிறதுல நேர போவதே தெரியல ஏண்டி நம்ம 5 பேரை ஒண்ணு சேர்ந்தாச்சு நம்மோடு வருவானே அவன் எங்கிட்டு போயிட்டா அவன் எங்க போனானே தெரியல உனக்கு தானே வந்தான் அவனை கூப்பிட்டு பாருங்கடி சத்தமா கேளுயா ஏட கால தாமதம் அதையா கேக்குறேன் உங்களை மகன் ஓடி வந்தேன் வர வழியில பார்த்தா எங்க அம்மா பாத்துட்டாங்க அம்மா பார்த்தாங்களா அம்மா உன்னை பார்த்ததே கிடையாதா புதுசா பாக்குறாங்களா பாக்கணுமா இவ்வளவு வேகமா வரேனே இவ்வளவு வேகமா போறியே எங்கடா போறேன்னு கேட்டாங்க எங்கடா போறேன்னு உங்க அம்மா உன்னை பார்த்து கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அம்மா எனக்கு அரசாங்கத்துல வேலை கட்டிக்குது நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன் ஏய் அம்மா வந்து அரசாங்கத்துல வேலை கட்டிருக்கு நான் அரசாங்கத்துல வேலைக்கு போறேன்னு உங்க அம்மா வந்து சொன்னேன் அம்மா என்ன வேலைன்னு கேட்டாங்களா கேட்டாங்களே நீ என்ன வேலை சொன்ன சொல்லுமா எழுகிட்டு வைக்கிட்டு சொல்லு எங்க சோறு கரும்பு ஜூஸ் போற வேலைமா கரும்பு ஜூஸ் சொல்லும்போது நீ அரசாங்க வேலைக்கு போறேன் நாளே கத்துட்டு போடா அப்பதான் சம்பளம் ஏய் உண்மைதானே அரசாங்கத்துல படிச்சவருக்கு எப்பயுமே பணம் அதிகம் தானே ஆமா ஆமா தாயை பத்தி ஏதோ பிள்ளையோட கடமை எங்க அம்மா பேச்சு கேட்டு ஒன்னாவது சேர்த்தாங்களா ஏண்டா எருமாடு வயசாகுது இப்பதானே உன்னை கூட்டு போய் 1ஆவதுல சேர்த்தாங்க நான் என்ன பண்றது படி உப்பு இல்ல படி உப்பு இல்லையா அரைப்படி உப்பு இல்லையா படிப்பு இல்ல ஒன்னா சேர்த்தாங்க போய் பார்த்தா சைலன்ஸ் பேசாதீங்க பையன்டா சைலன்ஸ் முன்னாடிமே ஒரு டீச்சர் என்னாட்டுமே ஒரு டீச்சர் சனிக்கு வந்து மாறி மாதிரி அந்த டீச்சர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க பூனை எதை குடிக்கும் சைலன்ஸ் ஏண்டா இந்த போன் கட் பண்ணது இதான் முதல் கேள்வி நீதான் டீச்சர் நான் தான் மாணவன் டீச்சர் கேள்வி கேள்வி அதே மாணவன் ஏண்டா ஏய் டீச்சர் நான் மொண்டாட்டியாங்க அடே கேள்வி டீச்சர் அடே மாணவா டீச்சர் ஏய் நாய் அலையற மாதிரி என்ன பண்ணுது அடே மாணவா பூனை எதை குடிக்கும் டீச்சர் பால் குடிக்கும் ஏய் என்னடா பால் குடிக்கும் ஏண்டா அப்படியே சொல்லுவாங்க டீச்சர்
பூனை பாலை குடிக்கும் அப்படிதான் சொல்லணும். நான் தான் மாத்தி சொல்லிட்டுக்கிறேன். ஆமா ஆமா இந்த கேள்வி பதில் சொல்ல மாதிரி சொன்ன பாரு. என் தூக்கி 5வது வச்சாங்க. 5வது அடிச்சாங்க பாரு. இந்த கேள்வி கேட்டுக்க. 5வது வச்சாங்கம்மா. அங்க போய் பார்த்தா நம்ம சாகடிமோ ஒரு சார் வேணும் சார். நீட்டா வாங்க வா. அந்த சார் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு? அணில் எதை குறிக்கும்? இதே 2வது கேள்வி. நீங்க தான் சார். சரி. நான் தான் மாணவன். சார் கேள்வி கேளுங்க சார். மாணவா, சார் அணில் எதை குறிக்கும்? சார் டீ குறிக்கும். மணில அரசு மரத்தில் இருக்கிற பழத்தில் உள்ள கொட்டி கொறிக்கணும் சொல்லணும். ஏன்டா சாறு கொட்டி கொறிக்கணும் மொட்டையா சொன்னா என்ன நினைப்பாங்க? இல்லடா அது அர்த்தப்பட்டாரு. கேள்வி பதில் சொல்ல மாதிரி 10வது வச்சாங்க. யாரு உன்ன யாரா? பாடுற பையன் சாமர்த்திக்காரன்டா நீ. பிறகு என்ன ஆச்சு? அங்க போய் பார்த்தா அந்த டீச்சர் பார்த்து கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? ஆந்தை எங்கே தங்கும்? 3வது கேள்வி. நீங்க தான் டீச்சர். டீச்சர், நான் தான் மாணவன். மாணவன். டீச்சர் கேள்வி கேளுங்க டீச்சர். மாணவா, கிட்ட வருவ வந்தனா பாத்துக்க பட்ட பட்ட எழும்பிடும். 100 மணி இருந்து பதில் சொல்லணும். சரியா? அப்படியா? என் அம்மாக்கு டீச்சர். ஏன் அந்த டீச்சர் மேல அவ்வளவு ஆசையா உனக்கு? பாசத்துல வழி கிடையாது. டேய், டீச்சர் கேள்வி கேட்கற அதுக்கு பதில சொல்றா. டேய், கேளுங்க டீச்சர். மாணவா, டீச்சர் ஆந்த எங்க தங்கும்? டீச்சர் பொந்துல தங்கும். ஏண்டா ஏய் அப்படியா சொல்லுவாங்க? எங்க என்ன சொன்ன? என்ன சொன்ன சொல்லு. முதல்ல சொன்ன ஆந்த எங்க தங்க சொன்ன? டீச்சர் பொந்துல தங்கும். ஆந்தை மரத்துல இருக்கிற பொந்து தங்கன்னு சொல்லணும். ஏடா உடம்பா பதில சொல்லாத. டேய், ஏண்டி? மருமகளுக்கு ஏண்டா கால தவணனா ஏதேதோ சொல்றேன். என்ன பண்ணுமா? எல்லாருக்கும் வேலை இல்லை உள்ள. ஏண்டி? உங்களுக்கு இன்று முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன். என்ன விஷயம் தெரியுமா? ஏண்டி? இவ்வளவு நாளாக நாம் அனைவரும் ஒன்னாவே இருந்தோம். எங்க சென்றாலும் ஒன்னாவே செல்வோம், ஒன்னாவே வருவோம். இன்றைய தினத்துல உங்களை எல்லாம் விட்டு நான் பிரிய போறேன்டி. என்ன சொல்ல பிரபா? பிரபா தினசரி ஒன்றாக போவோம், ஒன்றாக வருவோம். பீச்சு பார்க்க அனைவரும் எல்லா இடத்துக்கும் சுத்துவோம். நம்ம ஐவரும் நீங்க என்ன விட்டு பிரியன்னு சொல்லி எங்கடி போக போய் எங்களை விட்டு? ஏண்டி? என்னோட படிப்பு முடிந்து விட்ட காரணத்தினால என்னுடைய தாய் நாட்டிலே இருந்து லிகிதம் வந்திருக்கின்றது எங்களை வர சொல்லி. அதனால நான் என் தாய் நாட்டுக்கு போக பிரபா, எனக்கு உன்னோட படிப்பு முக்கியம் கிடையாது. நானும் உங்க தாய் நாட்டுக்கு. யாரு? உங்களுடைய தாய் தந்து மிகவும் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பணத்தை செலவழிச்சு உங்க இருவரை படிக்க வைக்கிறாங்க. படிச்சாலே எப்படி படிப்பு பாதியில முடிச்சுட்டு இப்படி என் கூட வரன்றீங்களே, நியாயம் ஆயுது. என்னோட படிப்பு தான் முடிஞ்சிருக்கு. உங்களுடைய படிப்பு இன்னும் 1 வருடம் இருக்குது. 1 வருட படிப்பு முடிச்சுட்டு அதுல பிறகு என் நாட்டுக்கு நீங்களும் வாங்கடி. நான் என்ன சொல்ல வந்தேன்? என்ன செய்யற? பத்திரமா போ. பத்திரமாவா? டேய், பத்திரமாக போ. ஆரிபாய் சந்தோஷமா இவங்க கூட வரேன். ஆகச்சுண்டா. என்னடி போனமா வந்தமா இருக்காது. தினசரி போன் பண்ணி தினசரி மெசேஜ் பண்ணி அவதான் போயிட்டான். நாள் வரும் சந்தோஷமா ஆடி பதில் போக வேண்டும்.